இன்றைக்கி பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய படிப்பை முடிச்சுட்டு யார்கிட்டையும் போய் வேலை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டலாம், அது வந்து ஒரு நல்ல லாபகரமான தொழில் அப்படிங்கிற எண்ணம் பல பேர்கிட்ட இருக்குது. அது உண்மைதானா? இல்லை, அப்படி கிடையாது. ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஆட்டோ எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா 40,000 கட்டினா புதுசாக உடனே ஒரு வண்டி கிடச்சிருது. அவங்களுடைய கான்செப்ட் எப்படின்னா அடுத்தவன்ட்ட வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஆட்டோ ஓட்டி என்னத்தையாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னா. ஸ்கூல் ட்ரிப் வச்சுக்கலாம், டெய்லியும் செலவுக்கு ஓடுமே தவிர பெரிய லெவலில் லாபம் சம்பாதிச்சிட முடியாது. ஓகே. இதில் மாதம் ஃபைனான்ஸ் கட்டணும், வீட்டு செலவு பார்க்கணும், நம்ம டீசல் போடணும், மெயின்டெனன்ஸ் இருக்குது, எல்லாம் போக எதுவுமே மிச்சம் வராது. கடனில் உள்ளவங்க, கடன் போட்டு எடுக்கிறவங்களுக்கு வந்து எந்த வித மிச்சமும் வராது. இஎம்ஐ எடுக்கிறவங்களுக்கு பெருசாக லாபமே ஒன்றும் இஎம்ஐ கட்டுறதே ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகே. இப்போ புதுசாக ஆட்டோ எடுக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அதிகமான பேர் பெண்டிங் போடுவாங்க. ஓகே. 10க்கு ஒரு 4 பேர் சரியாக கட்ட முடியும், 6 பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்து, ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா கட்டவே முடியாத அளவுக்கு தேவங்க தான் செய்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் வண்டியை கொடுக்குறவங்களும் அதிகமான பேர் இருக்காங்க. ஒரு ஆசையில் எடுத்துருவாங்க. எப்படின்னா இப்போ பக்கத்தில் ஒருத்தர் எடுத்திருப்பான், நல்லா ஓடுற மாதிரி தெரியும், ஆனால் அவன் எப்படி ஓடுறான்னு அவருக்கு தெரியாது. அந்த ஆசையில் எடுத்தவங்களும் நிறைய பேர் விற்றவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் நஷ்டப்பட்டவங்க தான் அதிகமான பேர் இருக்காங்க. நமக்கு எந்த விதமான கடனும் இல்லாமல் இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம சம்பளத்தை பார்க்க முடியும். பெருசாக லாபம் சம்பாதிச்சிடலாம், இதை வச்சு நம்ம இடம் வாங்கிடலாம், வீடு கட்டிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சம்பாத்தியம் ஆட்டோவில் கிடையவே கிடையாது. அடிப்படையாக மாதம் ஒரு சம்பளம், ஒரு இடத்துல போய் சம்பளம் வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம ஆட்டோ ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆமாம். ஓகே.